நமது அனுதினமன்னா ஊழியங்கள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் நம் தேவைகளை அறிகிறார். இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு 6:25 முதல் 34 வரையுள்ள வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். குறிப்பு வசனம்: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ரமேஷ் என்ற ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் சாலையோர கடையில் காப்பி குடித்துள்ளார். கோவிட்-19 லாக்டவுனுக்கு பிறகு தினசரி பயணிகள் மீண்டும் திரும்பினர். அன்றைய விளையாட்டு நிகழ்வு அதிக பயணிகளை குறிக்கிறது என்று அவர் நினைத்தார். இழந்த வருமானத்தை திரும்ப பெறுவேன். இறுதியாக நான் கவலைப்படுவதை நிறுத்த முடியும். அவர் வாகனம் ஓட்டத் தொடங்கவிருந்தபோது அருகிலுள்ள பெஞ்சில் சுமனை கண்டார். தெருவை பெருக்குபவர் பேச வேண்டும் என்பது போல் கலக்கத்துடன் காணப்பட்டார். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் என்று ரமேஷ் நினைத்தான். அதிக பயணிகள், அதிக வருமானம், என்னால் தாங்க முடியல. ஆனால் சுமனை அணுக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பதை அவர் உணர்ந்தார். எனவே அவர் செய்தார். கவலைப்படாமல் இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை இயேசு புரிந்து கொண்டார். எனவே நம்முடைய பரலோக தகப்பன் நமக்கு தேவையானதை துல்லியமாக அறிந்திருக்கிறார் என்று அவர் நமக்கு உறுதியளிக்கிறார். நாம் கவலைப்படாமல் அவரை நம்பி அவர் விரும்புவதை செய்வதில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைவூட்டப்படுகிறோம். நாம் அவருடைய நோக்கங்களை தழுவி கீழ்ப்படிந்தால் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா என்று அவரில் நம்பிக்கை கொள்ளலாம். ரோனியுடன் லாண்டோ உரையாடினதால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஜெபித்தார். அன்றும் தேவன் தனக்கு தேவையான பயணிகளை கொடுத்து உதவினார் என்று லாண்டோ குறிப்பிட்டார். மேலும் நான் அவருடைய தேவைகளை பார்த்து கொள்ளும்போது அவர் என் தேவைகளை சந்திக்கிறார் என்று தேவன் தனக்கு நினைப்பூட்டியதாக அறிவிக்கிறார். என்ன கவலைகள் உங்கள் இருதயத்திற்கு பாரமாய் இருக்கின்றன? உங்கள் கவலைகளை தேவனிடம் ஒப்படைக்க நீங்கள் என்ன முயற்சிகளை ஏறெடுக்கலாம்? அன்பான தேவனே, நான் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீர் என்னை கவனித்துக் கொள்வதாக வாக்குறுதி அளித்துள்ளீர்.